இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு தருகின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை தாய் திரு அவை புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் விழாவை பெருமகிழ்வோடு இந்த தவக்காலத்தில் கொண்டாடுகிறது. தூய யோசேப்பு கன்னிமரியாவின் கணவர் என்பது மட்டுமல்ல, நம் ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தை. வார்த்தை பேசாமல் நம் ஆண்டவருக்கு வளர்ப்பை கொடுத்தவர் இந்த சூசையப்பர். சூசையப்பரோடு இணைந்து எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை இந்த பாடல் வழியாக துதிப்போமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அவரை துதித்தவாறு அவரை துதித்தவாறு மகிமைப்படுத்தியவாறு தூய யோசேப்போடு சேர்ந்து பயணம் செய்வோம். இந்த தவக்கால திருப்பயணமானது நாம் தனியாக அல்ல, நம் அன்பு தாய் அன்னை மரியாவும் தூய சூசையப்பரும் நம்மோடு இருக்கிறார்கள் என்று உணர்த்துகின்ற நாள் இதுவே. இரவோடு இரவாக எகிப்திற்கு நீ குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு போ என்ற போது அந்த பயணத்தை இருள் பயணமாக அல்ல, வெறுமையான பயணமாக அல்ல, அச்சத்தின் பயணமாக அல்ல, மாறாக வெற்றியின் பயணமாக, ஒளியின் பயணமாக மாற்றியவர் தூய யோசேப்பு. இதோ இந்த தவக்கால திருப்பயணத்திலும் நம்மோடு இந்த நாளிலே பயணம் செய்கின்றார். வெற்றியின் பயணமாக, ஒளியின் பயணமாக, கல்வாரி நோக்கி இந்த பயணத்துல தூய யோசேப்பும் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளில ஆண்டவரிடம் தூய யோசேப்பிற்காக நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட வளர்ப்பு தந்தை உங்களுக்கு கிடைத்தது போல எங்களுக்கும் எங்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகின்றோம். சிறப்பான விதத்துல இது நாங்கள் வாழ்வதற்காக தங்களை கரைத்துக் கொள்கின்ற ஒவ்வொரு தந்தையரையும் இந்த நாளில நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு தந்தையரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உடல் உழைப்பால் உள்ளத்துல
பலவிதமான இயக்கங்களோடு உழைக்கின்ற அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து ஒவ்வொரு தந்தையரையும் உடைய வல்லமையினால் நிரப்பியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே.